பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். மத்தேயு புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 60 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. 10 கன்னிகைகள் எங்கே போக புறப்பட்டனர்? மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருப்பது எது? பரலோக ராஜ்யம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 3. 10 கன்னிகைகள் எதை பிடித்துக்கொண்டு மணவாளனை சந்திக்க புறப்பட்டனர்? தங்கள் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி 4. 10 கன்னிகைகளில் டேஸ் பேர் புத்தியுள்ளவர்களும் டேஸ் பேர் புத்தி இல்லாதவர்களுமாயிருந்தார்கள்? 5 பேர் புத்தியுள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாயிருந்தார்கள். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 5. புத்தி இல்லாதவர்கள் எதை எடுத்துக்கொண்டு போனார்கள்? தங்கள் தீவட்டிகளை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போனார்கள். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 6. புத்தி இல்லாதவர்கள் எண்ணெயையோ டேஸ் கொண்டு போகவில்லை? புத்தி இல்லாதவர்கள் எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கேள்வி எண் 7. டேஸ் தங்கள் தீவட்டிகளோடும் கூட தங்கள் டேஸில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள்? புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயை கொண்டு போனார்கள். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். கேள்வி எண் 8. யார் வர தாமதமானது? மணவாளன் வர தாமதமானது. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 9. நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டவர்கள் யார்? பத்து கன்னிகைகள். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 10. மணவாளன் வந்த வேளை எது? நடுராத்திரி. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 11. நடுராத்திரியிலே உண்டான சத்தம் என்ன? இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டானது. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். கேள்வி எண் 12. டேஸ் கன்னிகைகள் தங்கள் தீவட்டிகளை டேஸ் படுத்தினார்கள்?
10 கன்னிகைகள் தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 13. எது அணைந்து போனது? புத்தி இல்லாத கன்னிகைகளின் தீவட்டிகள். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 14. உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள். யார் யாரிடம் கேட்டது? புத்தி இல்லாத கன்னிகைகள் புத்தியுள்ள கன்னிகைகளிடம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கேள்வி எண் 15. புத்தி இல்லாத கன்னிகைகள் எண்ணெய் வாங்க எங்கே சென்றனர்? விற்கிறவர்களிடத்திற்கு வாங்க சென்றனர். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 16. உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள். யார் யாரிடம் கூறியது? புத்தியுள்ள கன்னிகைகள் புத்தி இல்லாத கன்னிகைகளிடம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கேள்வி எண் 17. மணவாளனோடே கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தவர்கள் யார்? ஆயத்தமாயிருந்த புத்தியுள்ள 5 கன்னிகைகள். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 18. புத்தி இல்லாத கன்னிகைகள் எண்ணெய் வாங்கி வரும்போது மணவாளன் வந்துவிட்டார். சரியா தவறா என கூறுக. தவறு. எண்ணெய் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார் என்பதே சரியான பதில். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 19. எது அடைக்கப்பட்டது? கதவு அடைக்கப்பட்டது. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கேள்வி எண் 20. ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று கூறியவர்கள் யார்? புத்தி இல்லாத 5 கன்னிகைகள். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கேள்வி எண் 21. புத்தி இல்லாத கன்னிகைகளிடம் ஆண்டவர் சொன்னது என்ன? உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கேள்வி எண் 22. எதை அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் என்று இயேசு தம் சீஷர்களிடம் கூறினார்? மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது அறியாதிருக்கிறபடியால். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 23. தன் ஆஸ்திகளை தன் ஊழியக்காரர் வசமாய் ஒப்புக் கொடுத்தது யார்? புற தேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 24. எதற்கு தக்கதாக எஜமான் தன் ஊழியக்காரருக்கு தாலந்துகளை கொடுத்தான்? அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கேள்வி எண் 25. எஜமான் தன் ஊழியக்காரருக்கு எத்தனை தாலந்துகளை பிரித்து கொடுத்தான்?
ஒருவனுக்கு 5 தாலந்து, ஒருவனுக்கு 2 தாலந்து, மற்றொருவனுக்கு 1 தாலந்து. மத்தேயு 25:15. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய பேர் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயன்பெறட்டும். கேள்வி எண் 26. 5 தாலந்தை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு டேஸ் பண்ணி டேஸ் தாலந்தை சம்பாதித்தான். வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். மத்தேயு 25:16. கேள்வி எண் 27. வேறு 2 தாலந்தை சம்பாதித்தவன் யார்? இரண்டு தாலந்தை வாங்கினவன். மத்தேயு 25:17. கேள்வி எண் 28. ஒரு தாலந்தை வாங்கினவன் தன் எஜமானுடைய பணத்தை என்ன செய்தான்? நிலத்தை தோண்டி புதைத்து வைத்தான். மத்தேயு 25:18. கேள்வி எண் 29. டேஸ் பின்பு எஜமான் திரும்பி வந்து தன் ஊழியக்காரரிடத்தில் டேஸ் கேட்டான். வெகு காலமான பின்பு கணக்கு கேட்டான். மத்தேயு 25:19. கேள்வி எண் 30. வேறு 5 தாலந்து மற்றும் 2 தாலந்து சம்பாதித்த தன் ஊழியக்காரனை எஜமான் எவ்வாறு அழைத்தான்? உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே என்று. மத்தேயு 25:21 மற்றும் 23. கேள்வி எண் 31. உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனை எதற்குள் பிரவேசிக்கும்படி எஜமான் கூறினான்? எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசிக்கும்படி. மத்தேயு 25:21 மற்றும் 23. கேள்வி எண் 32. எவன் அநேகத்தின் மேல் அதிகாரியாக அமர்த்தப்படுவான்? கொஞ்சத்திலே உண்மையாயிருப்பவன். மத்தேயு 25:23. கேள்வி எண் 33. ஒரு தாலந்தை வாங்கினவன் தன் எஜமான் எப்படிப்பட்டவனென்று அறிந்திருந்தான். கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்திருந்தான். மத்தேயு 25:24. கேள்வி எண் 34. தன் எஜமான் டேஸ் இடத்தில் அறுக்கிறவரும் டேஸ் இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று ஒரு தாலந்தை வாங்கினவன் அறிந்திருந்தான். விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான. மத்தேயு 25:24. கேள்வி எண் 35. இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும். யார் யாரிடம் கூறியது? ஒரு தாலந்தை வாங்கினவன் தன் எஜமானிடம். மத்தேயு 25:25. கேள்வி எண் 36. தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்த ஊழியக்காரனை எஜமான் எவ்வாறு அழைத்தான்? பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே என்று. மத்தேயு 25:26. கேள்வி எண் 37.
நீ என் பணத்தை டேஸ் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாயிருந்தது என்று எஜமான் தன் ஊழியக்காரனிடம் கூறினான். காசுக்காரர் வசத்தில். மத்தேயு 25:27. கேள்வி எண் 38. பணம் காசுக்காரர் வசத்தில் இருந்தால் கிடைப்பது என்ன? வட்டி. மத்தேயு 25:27. கேள்வி எண் 39. தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தவனிடமிருந்த ஒரு தாளந்து யாருக்கு கொடுக்கப்பட்டது? பத்து தாளந்துள்ளவனுக்கு. மத்தேயு 25:28. கேள்வி எண் 40. எவன் பரிபூரணம் அடைவான்? உள்ளவனெவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் பரிபூரணமும் அடைவான். மத்தேயு 25:29. கேள்வி எண் 41. எவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும்? இல்லாதவனிடத்திலிருந்து. மத்தேயு 25:29. கேள்வி 42. எங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும்? புறம்பான இருளில். மத்தேயு 25:30. கேள்வி எண் 43. எவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள் என்று எஜமான் கூறினான்? தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்த பிரயோஜனமற்ற ஊழியக்காரனை. மத்தேயு 25:30. கேள்வி எண் 44. மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வருவது யார்? மனுஷகுமாரன். மத்தேயு 25:31. கேள்வி 45. மனுஷகுமாரன் சகல தூதரோடும் கூட வரும்போது எதின்மேல் வீற்றிருப்பார்? தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல். மத்தேயு 25:31. கேள்வி 46. மனுஷகுமாரனுக்கு முன்பாக சேர்க்கப்படுபவர்கள் யார்? சகல ஜனங்கள். மத்தேயு 25:32. கேள்வி 47. செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிப்பது யார்? மேய்ப்பன். மத்தேயு 25:32. கேள்வி 48. ராஜாவின் வலது பக்கத்தில் நிறுத்தப்படும் ஆடு எது? செம்மறியாடு. மத்தேயு 25:33. கேள்வி 49. ராஜாவின் இடது பக்கத்தில் நிறுத்தப்படும் ஆடு எது?
வெள்ளாடு. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி எண் 50. ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து டேஸ் என் டேஸினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று அழைத்தார். வாருங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். கேள்வி எண் 51. தங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுபவர்கள் யார்? நீதிமான்கள். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 33 முதல் 37 வசனங்கள் வரை. கேள்வி எண் 52. பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். யார் யாரிடம் கூறியது? ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 34 மற்றும் 35 வசனங்கள். கேள்வி எண் 53. தான் எவ்வாறு இருந்தபோது நீதிமான்கள் தன்னை சேர்த்து கொண்டதாக ராஜா கூறினார்? அந்நியனாக இருந்தபோது. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கேள்வி எண் 54. வியாதியாயிருந்தேன், என்னை டேஸ் வந்தீர்கள் என்று ராஜா நீதிமான்களிடம் கூறினார். விசாரிக்க வந்தீர்கள் என்று. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கேள்வி எண் 55. எங்கே இருந்தபோது நீதிமான்கள் தன்னை பார்க்க வந்ததாக ராஜா கூறினார்? காவலில் இருந்தபோது. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கேள்வி எண் 56. எவருக்கு செய்யும் உதவி மனுஷகுமாரனுக்கு செய்யும் உதவி ஆகும்? மிகவும் சிறியவராகிய சகோதரரில் ஒருவனுக்கு. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். கேள்வி எண் 57. ராஜா யாரை பார்த்து சபிக்கப்பட்டவர்களே என்று கூறினார்? தமது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, அதாவது வெள்ளாடு. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். கேள்வி 58. இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து ராஜா எங்கே போங்கள் என்று கூறினார்? நித்திய அக்கினியிலே போங்கள் என்று. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். கேள்வி எண் 59. நித்திய அக்கினி யாருக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது? பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். கேள்வி எண் 60. நீதிமான்களோ டேஸ் அடையவும் போவார்கள்? நித்திய ஜீவன் அடையவும். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம தேர்வுக்கு ஆயத்தப்பட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வேதாகம தேர்வில் வெற்றி பெற என் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி வீடியோஸ் போட எங்களை இன்னும் உற்சாகப்படுத்தும். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.